மாங்காய் இஞ்சி வச்சு தான் இன்றைக்கி நான் பச்சடி பண்ண போகிறேங்க. இது பொங்கல் டைமில் கிடைக்கிற ஒரு சூப்பர்பான ஒரு ரூட்டுன்னு சொல்லுவேன் நான். இந்த மாங்காய் இஞ்சி வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நார்மல் இஞ்சி வந்து உங்களுக்கு காட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் நல்லா குறைவாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் பச்சடி பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. இதில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்ட்ரோகைனேஸ்ன்னு சொல்கிற என்சைம் இருக்கிறதால டைஜஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தோலை நீக்கிட்டு நான் எலக்ட்ரிக் சாப்பரில் நல்லா துருவி எடுத்துட்டேன். அதோட நான் 10 பல்லு பூண்டு, 10 டேட்ஸை வந்து நான் கொட்டை எடுத்து தான் வச்சுருக்கிறேன். அதையும் நான் எலக்ட்ரிக் சாப்பரில் போட்டு எல்லாத்தையும் துருவிடுவேன். இந்த மாங்காய் இஞ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இருமல் சளிக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் இஞ்சிக்கு ஒரு தனி இடமே இருக்குது. இந்த மாங்காய் இஞ்சை வந்து அவங்க தேனில் குழப்பி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு கூட இதை ரோஸ் வாட்டரில் கலந்து வெளிப்புறம் சேர்க்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம் குணமாகுதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மாங்காய் இஞ்சி பச்சடி பண்ணுறதுக்காக நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணி துருவி வச்ச மாங்காய் இஞ்சி ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நான் வதக்கி எடுக்கிறேங்க. இப்போ நான் துருவி வச்ச பூண்டையும் நான் டேட்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். டேட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அது ஒரு இனிப்பு தன்மை கொடுக்கும் உங்களுக்கு. அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வெந்தயத்தை வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அந்த பவுடர் சில்லி பவுடர் அண்ட் டெர்மரிக் பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் 100 கிராம் மாங்காய் இஞ்சிக்கு ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் சேர்ந்து வற்றி வரும்போது நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இல்லாட்டி ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. இது இஞ்சி மாங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி